திமுக மீது ஒரு 3 விதமான இந்த நேரலை விவாதத்திலேயே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைத்த போது பல்வேறு விருந்தினர்கள் நம்மிடையே வரும்போது ஒரு 3 விதமான விமர்சனங்களை அவங்க வந்து வைக்கிறாங்க. ஒன்று, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட செயலாளர்களை மற்றும் அந்த மாவட்டத்தில் உள்ள மந்திரிகளை சாதாரண மாணவர்கள் அணுக முடிவதில்லை, இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. இன்னொன்று, குறிப்பிட்ட மாவட்டத்தில் சமூக நீதி இயக்கமான திமுகவிலும் அந்த ஜாதிய செல்வாக்கு பார்த்து அவர்களுக்கு உரிய பதவிகள் நான் நிராகரிக்கிறேன். இது கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 2-3 ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நெருங்க முடிவதில்லை, எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ள முடிவதில்லை என்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த விமர்சனம் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றேன். இப்ப அவ்வளவு எளிதான தலைமையா இருக்கா தாவேகா? இப்ப இது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது தலைமை அணுக முடியல அல்லது திமுகவில் இருந்தவங்க வந்து ஒரு குட்டி ராஜாங்கம் நடத்தினாங்க, அவர்களுக்கு வந்து அவர்கள் மேல இருக்க அதிருப்தியில் காரணமா. இது எந்த இடத்துல தாவேகா சரியான ஆப்ஷன் முடிவெடுத்தாங்க? அது மக்கள் அந்த முடிவை எடுத்துக்கிறாங்க. இல்ல அப்படி இல்ல இது நான் முடிச்சு போடுவாங்க. நான் முடிச்சிடுறேன். அதுக்கு நீங்க திரைப்பம்பத்தை தான் அதை எடுத்துக்கணும். நீங்க அதற்கு சரியான மாற்று குற்றச்சாட்டு அவருக்கு இருக்கு, விஜய் மேலேயும் இருக்குதா? இல்ல அப்புறம் அவர் கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களே அவர்கிட்ட வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியல அப்படின்றதெல்லாம் நீங்க கடந்த காலம் அவருக்கு இன்னொரு தவற இது தவறா வந்து நம்ம நியாயம் கற்பிக்க முடியாது. அதே மாதிரிதான் அவர் இருக்கிறான்னு சொல்ல முடியல. நம்ம மேல இந்த தவறு இருக்கு. இல்ல அந்த தவறுக்கு சரியான இப்ப இந்த குற்றச்சாட்டை ஏன் நான் நேரா இருக்கிறேன். இப்ப திமுக மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு சரியான மாற்றா வந்து தாவேகாவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படித்தான் நீங்க சொல்ல வரீங்க. அந்த பிம்பம் நீங்க கட்டமைக்கப்படுது. அதுக்கு ஒரு எதிர்ப்பு, சரியான மாற்றம் அல்ல, ஒரு எதிர்ப்பு தெரியும். எதிர்ப்பு இல்ல, வேட்பாளர்கள் யாருமே தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு திரை கவர்ச்சி இங்க வேலை இல்ல. திமுக வேட்பாளர்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு நன்றாக அறிந்த வேட்பாளர்கள். அந்த மக்களோட களத்துல நிறைய இடத்துல 24 மணி நேரம் களத்துல இருப்பான் திமுக. இதுதான் உண்மை. அப்ப நீங்க இதற்கு மாற்றாக இந்த முடிவு எடுத்தாங்க. அப்படி இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில இந்த முடிவு எடுத்தாங்க. மாற்று எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில முடிவு எடுத்திருந்தா இன்னொரு மக்கள் சக்தி தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கணும். இப்ப மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோடு பயணிக்கின்ற ஒரு சக்தியாக ஒரு மாற்று சக்தியாக இருக்கிற இன்னொரு கட்சியை தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப அதை தேர்ந்தெடுக்காம இதுக்கு முக்கியத்துவம் வந்திருக்குன்னா திரைக்கவர்ச்சி. இது அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். இது திரைக்கவர்ச்சிக்கு வந்து நீங்க திமுக மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு, அதனால இவர்களுக்கு இந்த முடிவு நாங்க எடுத்திருக்கோம். அந்த முடிவால அவர்கள் வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட யாரும் எளிதாக அணுக வேண்டிய ஒரு இடத்துல தாவேகா இருக்கு அப்படின்றது அந்த குற்றச்சாட்டுனா அது குற்றச்சாட்டு இல்லை. அது அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த குற்றச்சாட்டு திமுக எளிதாக அணுக முடியல அப்படின்றது எனக்கு அது ஏற்கும்படியா இல்லை. ஏன்னா எல்லாரும் 24 மணி நேரம் காலத்துல யார் வேணாலும் எளிதில் எதிர்கொண்டு யாரும் எந்த கருத்து வேணா சொல்லலாம். அப்படி நீங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு தாவேகா வளர்ந்துருக்க முடியாது. அந்த முக்கியமான அமைச்சர்களை, ஒரு மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து சாதாரண திமுக நிர்வாகிகள் தொண்டர்களே அணுக முடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது நீங்க இருக்கிறீங்க, செய்தி தொடர்பாளர் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல் நீங்க யாருனாலும் நேரடியாக அணுகிடலாம்? யாரும் நேரடியாக அணுகலாம், அதுதான் உண்மை. இப்ப அந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து எங்களுக்கு நாங்களே எதிர்கொண்டதில்லை. நிறைய பாயிண்ட்க்கு பதில் சொல்ல வேண்டியது. சரி, இல்ல அவருக்கு சொல்லட்டும். நம்ம வைத்த விமர்சனங்கள் சொன்னா அவர் ஒரு முக்கியமான ஒரு வச்சிருக்கிறாரு. நீங்க எங்க மேல இந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதுக்கு மாற்றா விஜய் அவரை நீங்க பார்க்க முடியுமா, பேச முடியுமா, உங்க குறைகளை சொல்ல முடியுமா? அண்ணா இப்ப என்ன ஸ்டாண்ட்ல பேசுறாரு என்று அவர் டர்ல ஏதாவது சொல்றாரு. சொல்லுங்க. இல்ல அது நான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சரி நான் வரேன். திமுக அடுத்தது என்ன, நீங்க ஒரு 2வது குற்றச்சாட்டு என்ன சொன்னீங்கன்னா, இதுக்கு பின்னாடி என்ன சொன்னீங்க? 3 குற்றச்சாட்டுல 2வது 3 ஒன்று வந்து அணுக முடியலன்னு ஒன்று சொன்னோம். இன்னொன்று வந்து அந்த குறுநில மன்னர்கள் போட மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் செயல்படுறாங்க, இது முதல் இதிலையோட அடைகிறது. 2வது வந்து வாரிசு குடும்ப அரசியல் ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேரா நாங்க ரொம்ப நாளா சொல்றோம். திமுக குடும்ப அரசியல்னா ஆமா, இது குடும்ப அரசியல் தான், இது நாங்க மறுக்கவே இல்லை. ஏன்னா இது கொள்கை சார்ந்த குடும்ப அரசியல். நீங்க திமுக யாரு, திராவிடம்னா என்ன அப்படின்றத வெளியில் இருக்க ஆட்களுக்கு நாங்கள் போய் சொல்லி புரிய முடியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் இருக்கேன், என் குடும்ப சார்ந்த உறுப்பினர்கள், எங்க அம்மா திமுக ஒரு நிர்வாகி, நானும் திமுக இருக்கேன், இது குடும்ப அரசியல் தானே. இப்போ நான் ஆட்சி அதிகாரத்தை சுவைச்சிட்டு நான் இல்லை. ஆட்சி அதிகாரம்ன்றது தனி பேனல். நீங்க ஒரு கட்சியில ஒரு கொள்கை சார்ந்து ஏத்துக்கிட்டு அந்த கட்சி சார்ந்து நீங்க இயங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க கொள்கை தான் காரணமா இருக்கும். இப்ப சினிமா பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலையில் இருந்துச்சு, அதனால இந்த இடம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, அது ஒரு திரைபிம்பத்தை நோக்கி போயிருக்கு. திரைபிம்பத்தை இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, தங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த எதிர்ப்பு சக்திகளை நுட்பமாகவே திமுக அவர்களை கையாண்டு
அவர்கள் எதிர்ப்பு சக்திகள் எதிரிகளே மேலெழும்ப இருக்கக்கூடாது, முடியாத திமுக அளவுக்கு கையாண்டு- அடக்குச்சு அப்படின்னு ஒரு நம்ம வந்த விருந்தினர்களுக்கு இப்படி ஒரு திமுக விமர்சனம். எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு கையாண்டிருந்தா இன்னைக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அதிமுக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இழந்திருக்கும். அவர்களும் ரிட்டைன் ஆயிருக்காங்க, இவங்களும் ரிட்டைன். இது ஒரு ஜனநாயக பூர்வமான மண். இந்த மண்ணில் யாருக்கும் நம்ம சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் கைது செய்யல, எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கல, போராட்டம் பண்ணல. ஏன்னா இன்னமும் எங்களுடைய தலைவர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ரொம்ப நட்பு ரீதியாக அணுகினார். அவங்க வீட்டில் ஒரு துக்க காரியம்னா கூட அவங்க கூப்பிடலன்னா இவராக போய் நின்றுருக்காரு முன்னாடி. மலர்ந்த முகத்தோட எல்லாரோடையும் இருந்திருக்காரு. கடுஞ்சொற்கள் எதுலையும் புதுவெளியில பேசினதில்லை. இது போல பல நல்ல குணங்களுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். நீங்க அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க ஒருவேளை திமுக அப்படிலாம் இருந்துச்சோ, திமுக தோல்வி அடைந்தாலும் இந்த விமர்சனங்கள்லாம் வெளியில வருது.